தகப்பனே, உடைய கிருபை இறக்கங்களுக்காய் கோடான கொடி சோத்திரம் அப்பா. இன்னொரு பவனினாலே எங்களுக்கு காண செய்தி உடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை ஆசுவத்தை தாங்க, என்னோடு எங்களோடு ஈடுபடுங்க தகப்பனே. உடைய பிள்ளைகள் மீது கிருபை தங்கட்டும் அப்பா. ஏசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரும் இந்த நாளிலே குருத்தொழில் ஞாயிறு அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை வந்தடைய செய்தார். இது சரித்திரபூர்வமான ஒரு நாள். 10 வாதைகளை 10 எச்சரிப்பை அந்த தேசத்துக்கு கொடுக்கிறார். அதில் தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது. அடுத்து தவளை தேசத்தை நிரப்புகிறது. அங்கே பேன்கள் தேசத்தில் வந்தது. இதெல்லாம் எங்கே இருக்குது? யாத்திராகமம் 7லேருந்து 12 அதிகாரம் வரைக்கும். சரியா? அடுத்து வண்டுகள். அடுத்து பார்த்திங்கன்னா மிருகங்களுக்கு கொள்ளை நோய். அடுத்து பார்த்திங்கன்னா எரிபந்தமான கொப்பளம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்மலை நீங்கள் இடையில கூட ஏதோ ஒரு தேசத்தில் விழுந்ததை பார்த்தாங்க. கார் மேலாம் விழுந்து கண்ணாடி பில்டிங்லாம் உடையுது. சின்ன சின்ன கட்டி இல்லை, பெரிய பெரிய ஐஸ் கட்டி விழுறதா காமிச்சாங்க. கல்மலை, ஆலங்கட்டி மலை. அடுத்து 8 பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி. அப்படி இறங்கிச்சின்னா உங்கள் ஒரு வருஷத்து வயலில் வருமானத்தையெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். திரும்ப நீங்கள் ஒரு வருஷம் காத்திருக்கணும் அந்த விளைச்சல் வரும்படியாக. அடுத்து 3 நாள் காரிருள். எல்லாம் தடவி தெரிஞ்சாங்க, எது எங்கே இருக்குன்னு தெரில. எல்லாரும் குருட்டாட்டம் படித்த மாதிரி 3 நாள் காரிருள். கடைசி வாதை தான் தலைப்பிள்ளை சங்காரம். இந்த தலைப்பிள்ளை சங்காரம் எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் ஆண்டவர் சொன்ன அந்த பஸ்காவை அனுசரித்தார்களோ, இரத்தத்தை பூசினார்களோ அவர்கள் காக்கப்பட்டார்கள். அது யார் அதை அசட்டை செஞ்சார்களோ அவர்கள் அதை அந்த சங்காரத்தினால் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த 10 நாளைக்கு முன்பதாக ஆட்டை தேர்ந்தெடுத்து 14ஆவது நாளிலே அதை வெட்டணும். இங்கே நீங்கள் சுவிசேஷங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளுக்கு முன்பு அங்கே பெத்தானியா வந்துகிறார். திரும்ப 2 நாள் கழித்து, அதாவது 4ஆவது நாள் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அந்த எருசலேமை நோக்கி அங்கே பவனி போகிறார். ஸோ இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆடு என்று சொல்ல விரும்புகிறேன். சரியா? அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு எகிப்தியர்கள் கீழதாக இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. இயேசு வந்தபோது இஸ்ரேல் ஜனங்கள் ரோமருக்கு கீழே இருந்தாங்க. சரியா? அந்த 4 நாட்களுக்கு பின்பு அந்த ஆடு அடிக்கப்படுவது போல் இயேசு கிறிஸ்து 4 நாட்களுக்கு முன்பதாக அந்த எருசலேமை நோக்கியவர் பவனி வந்தார். அங்கே மோசே ஒரு லிபரேட்டராக வந்தது போல, விடுதலையாளராக வந்தது போல, மோசே பார்த்திங்கன்னா அவரும் சுகம் கொடுத்தாரு. இல்லை, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கிற நேரத்துல எல்லாம் அவரும் சாப்பாடு கொடுத்தாரு, மன்னா. அவரும் அற்புதம் செய்தார், செங்கடெல்லாம் பிளந்தார். அதே போல தான் இயேசுவை பார்க்கிறார்கள். ஓ, தேவன் கொடுத்த அடுத்த மோசே இயேசு என்று சொல்லி பார்க்குறாங்க. அவரும் சுகம் கொடுக்குறாரு, அற்புதம் செய்கிறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல போதனை மோசே கொடுத்தது போல் இவர் போதிக்கிறார். ஸோ இவர் தான் ரோமரிடத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க வந்த விடுதலையாளர் என்று சொல்லி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னொரு மோசையாக பார்க்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? இந்த ரோமரை கவிழ்த்து யூதர்களுக்கு ஆட்சியை கொடுப்பார் என்று சொல்லி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியல, இயேசு கிறிஸ்து மனித அடிமைத்தனத்திலிருந்து மனிதரை மீட்க வரவில்லை, பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை ரட்சிக்க வந்தார் என்பது அன்று இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாதே போனது. அடுத்து தேவனுடைய திட்டம் வேறு, ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருந்ததுனாலே they have missed the Messiah. அவங்க மேசியாவை இழந்து போனார்கள். அவங்க பாவ அடிமைத்தனத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. பாவ அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கிற விடுதலையையும் அவர்கள், ஏன்னா இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விதமாக ஒரு சம்பவத்தை ஒரு வாசிக்க கேட்டேன். ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா அவர் லாட்ரி பைத்தியம். அவர் எப்போ பாருங்க லாட்ரி தான் வாங்குவார். கடைசியில் அவருக்கு இருதய நோவு வந்துருச்சு. அவர் ரொம்ப ஹார்ட் வீக் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவருக்கு 10 கோடி விழுந்துருச்சு. உடனே சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, டாக்டர் இதை போய் அவர்கிட்ட சொன்னால் அவர் அதிர்ச்சியிலே செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், இல்லை நான் அதை பக்குவமாக சொல்லிக்கிறேன்னு சொல்லி
அந்த டாக்டர் போய் பக்குவமாக அவரை பேச ஆரம்பித்தார். ஐயா, உங்களுக்கு ஒருவேளை லாட்ரி டிக்கெட் ஒரு 5 லட்சம் வந்து என்னையா செய்வீங்க? இருக்கிற கடனெலாம் நான் கட்டிடுவேங்கயான்னு சொன்னார். சரி, ஒருவேளை 10 லட்சம் வந்துச்சுன்னா என்ன, கடனை உடனே கட்டிட்டு எங்கள் பிள்ளைங்க நிறைய நாள் ஏதோ கேட்குறாங்களாம், வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார். சரி, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10 கோடி விழுந்துட்டா? அவர் சொன்னார், கொஞ்சம் கூட நேரம் தவறாமல் 5 கோடி ரூபா உங்களுக்கு தந்துடுறேன் டாக்டர்னு சொன்னார். டாக்டர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். யாரை கன்வின்ஸ் பண்ணுறது தெரில. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த டாக்டர் தன்னுடைய அந்த பாயிண்டை மிஸ் பண்ணிட்டார். அதே போல் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருந்து வேறோ நடக்கவும் அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு. அவர் மனித அடிமைத்தனத்தை விடுதலை எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவோ பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் வந்தவர் என்பதை அவர்கள் உணராததினாலே அவர்கள் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையும் இழந்து போனார்கள். இங்கே இதைத்தான் அந்த ஏசாயா சொல்கிறார், இவர்கள் கண்ணிருந்தும் குருடராயிருப்பாங்க, காதுகள் இருந்தும் செவிடராயிருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அவரை பார்க்குறாங்க, அற்புதத்தெல்லாம் பார்க்குறாங்க, அவர் மேசியாவை பார்க்க தெரியவில்லை. காதுகள் கேட்கிற அற்புதங்களை யோவான் சொன்னவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னது போல. ஆனால் அவர்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்வோம். முதலாவது நாளே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம், இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு விடுதலையின் நாள். இட்ஸ் அ டே ஆஃப் லிபரேஷன். எவ்விதமாய் கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. இவ்வளோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரோமருக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த விடுதலை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ உண்மையான விடுதலை உங்களுக்கு எனக்கும் பாவத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கணும் என்பது தான் இந்த குருத்தோலை பவனின் நோக்கமாக இருக்கிறது. இந்த பாவம் எதுவாக இருக்கலாம், நீங்கள் நான் யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விக்கு சில பேர் அடிமையாயிருவாங்க, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை மனக்கசப்பு, சோர்வு, துக்கம், நாம் இவைகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். சில பேருக்கு எவ்வளோதான் ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை செய்தாலும் அவர்களை கவலையிலேருந்து விடுவிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை நாள். நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக பாவ அடிமை காரியங்களில் விடுவிக்கும்படியாக வந்த விடுதலையாளர் கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு விடுதலை பெறுகிற நாள். ஸோ பாம் சண்டே இஸ் அ டே ஆஃப் லிபரேஷன். என்னென்று சொன்னால், கடந்த காலங்களை விட்டு புதியவைகளை நோக்கி நீங்கள் நான் விடுதலையாகி கடந்து செல்லும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த எவ்விதமாக எகிப்திலே அந்த ஜனங்கள் ஒருவேளை அந்த பஸ்கா பண்டிகை அவர்களை சரீர பிரகாரமாய், அது மட்டுமல்ல அவர்கள் மரணத்திலிருந்து பாதுகாத்தது போல, இந்த இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே ஒரு விடுதலையாளராக வந்தார். ஆனால் ஜனங்கள் அறியலை, அதனால் விடுதலை கிடைக்கல. உங்களுக்கு எனக்கு இயேசுதான் அந்த மேசியா, அந்த தேவாட்டுக்குட்டி என்று தெரியும். இந்த பாம் சண்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கு நீங்கள் நானும் அந்த இயேசு கொடுக்கிற பாவ விடுதலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாமும் கண்ணிருந்து கூடராய் காதிருந்தும் செவிடராய் இருக்கக்கூடும். இயேசு பாவத்தில் எந்த பாவம் உங்களை என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது விடுவிக்கப்படுகிறோம். 2வது காரியம் பார்த்துடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு தாழ்மையையும் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பையும் அங்கே காட்டுகிறது. இங்கே வேதத்தில் நீங்கள் வாசித்த போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ராயல் வெல்கம் ஏசப்பா கொடுக்கப்பட்டது. அதாவது தெருவில் உடைகளை விரிக்கிறாங்க, அந்த செடிகளை குருத்தோலைகளை அங்கே வெட்டி போடுறாங்க. இது ஒரு ராஜாவுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவைக்கு அப்படிப்பட்ட ஒரு ராயல் மரியாதை கொடுத்தாங்க. அந்த துணிகளை விரிக்கிறதுக்கு நீங்கள் சரித்திரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாமெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் ஜனவரியில் அந்த மேலே ஒரு சால்வை பொத்திக்குவோம் இல்லை, குளிருக்காக. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மக்களுடைய பழக்கம் என்னென்னா, டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காக எப்பயுமே மேலே ஒரு துணி போட்டிருப்பாங்க. அந்த துணியை போடும் பொழுது அவர் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் மறைஞ்சிரும். ஒருவேளை கிளிசல் எங்கே இருந்தால் அதை மூடிக்கலாம், மேலே துணியை கௌரவமாக போட்டு அலையலாம். பரிதிமை கூட ஆண்டவர் கூப்பிடும்போது கூட என்ன பண்ணுறான், போட்டிருந்த மேலங்கிய தூக்கி போட்டுட்டு தான் ஏசப்பாட்ட ஓடி வரான். ஸோ அந்த ஜனங்கள் இதுக்குன்னு துணியெல்லாம் எட்டு வரல,
தங்களை கவர் பண்ணியிருந்த அந்த துணியை எடுத்து வழியில் விரித்து, ஆண்டவரை நீ ராஜாவா இதில் கடந்து போம் என்று சொல்லி அவள் விரித்தார்கள். சில வேளை நீங்கள் நானும் கூட சில காரியத்தை கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே வேஷம் போட்டு அலைந்து திரிய முடியும். திங்கட்கிழமை தான் தெரியும் பாஸ்டர் சாமுவேல் யாருன்னு சொல்லி, இல்லை ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டராக இருக்கிறாரு, திங்கக்கிழமை டு சனிக்கிழமை எப்படி இருக்கிறார். வி மே வியர் மாஸ்க். நம்ம ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு உள்ளத்தில் கவலை இருக்குது, ஆறாத புண்ணு இருக்குது, சில கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் மறைத்து கொண்டு எதை கவர் பண்ணி வாழ்கிறோமோ அதை எடுத்து அர்ப்பணிக்கிற நாள் இந்த குருத்தோலை நாள். நம்ம எதை போலியாக மறைத்து கொண்டு இருக்கிறோமோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை விரித்த ஆண்டவரே நீ ராஜாவாய் கடந்து வாரும். ஐ சரண்டர் மை செல்ஃப். என்னுடைய எல்லா உள்ளந்திரியங்களும் அறிந்திருக்கிறீங்க. நான் ஒருவேளை இந்த சபை மக்களுக்கு இல்லாட்ட உலகத்துக்கு நான் ஏதோ காரியமாய் காட்டிக்கொள்கிறேன். உண்மையான உள்ளத்தை அறிந்தவர் நீர். இன்றைக்கு உண்மை ஒரு லிபரேட்டராக, இன்றைக்கு உண்மை ஒரு ராஜாவாக நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மாஸ்கை கலத்தி, ஆண்டவரே இதன் மீது நீர் வாரும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு உண்மையான குருத்தோலை ஞாயிறாக மாறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த ஜனங்கள் அவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவருடைய நோக்கம் வேறாக இருந்துச்சு. இன்றைக்கு நீங்கள் நானும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அவுட்டர் கவர்மெண்ட் எதையால் மூடி இருக்கிறோமோ அதை நீங்கள் நானும் எடுத்துவிட்டு, ஆண்டவரே என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் உள்ளந்திரிகளை அறிந்திருக்கிறீர், ஐ சரண்டர் மை செல்ஃப், ஐ சப்மிட் மை செல்ஃப் என்று சொல்லும் பொழுது அவர் ராஜாவாய் உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலே வருகிறவராக இருக்கிறார். சில பேர் நம்முடைய கவலைகளை, கண்ணீரை, தோல்விகளை கூட நாம் மறைந்திருந்து அழுகலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதை நீங்கள் சரண்டர் செய்யுங்க, நான் உங்களுக்கு விடுதலையை, உண்மையான ஆறுதலை, ஜீவ தண்ணீரை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஜனங்கள் வாயில் சொன்னாங்க ஓசனா ஓசனான்னு சொல்லி, ஆனால் உள்ளத்தில் அவங்க அந்த ஓசனாவுடைய மதிப்பு தெரியல. இன்றைக்கு நீங்கள் நானும் கூட ஓசனா அருமையாக பாடல் குழுவினர் பாடினாங்க. ஓசனா கர்த்தாவே எங்களை விடுவியும் என்று சொல்லட்டும், உண்மையை உள்ளத்திலிருந்து நாம் சொல்லட்டும். ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாய் இயேசு மாறுகிறார். அடுத்து நீங்கள் நான் கற்றுக்கொள்கிற காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் பவனி இறுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏரோதின் அரண்மனைக்கு சென்று, இல்லாவிட்டால் பிளாத்தின் அரண்மனைக்கு சென்று அவன் நாற்காலியை கவிழ்த்து சிங்காசனத்தில் இயேசு அமருவார் என்று அவன் ஜனங்கள் காத்தாங்க, எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அந்த பவனின் இறுதியிலே தேவாலயத்துக்கு சென்றார். எதெல்லாம் அப்சைட் டவுனாக இருக்கோ, எதெல்லாம் தலைகீழாக இருக்கோ அதெல்லாம் நேராக்கினார். ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு ஏரோதன் அரண்மனைக்கு சென்று அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்த்துவது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அங்கே தேவாலயத்துக்கு சென்று அங்கே ஆடு, புறா, பணம் மாற்று, மணி எக்ஸ்சேஞ்சஸ் இவைகளெல்லாம் அடித்து துரத்தினார். அவர் சொன்னார், மை ஹவுஸ் இஸ் எ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். என் வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடாக இருக்கு என்று சொன்னார். யூ ஆர் எ டெம்பிள் ஆஃப் காட். நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஸ்தலம், தேவனுக்குரியவர்கள். இதை கெடுக்கிற காரியங்கள் உள்ள அந்த அன்றைக்கு ஆண்டவர் போய் ஏரோதின் அரண்மனையை சுத்திகரிக்கவில்லை, பிளாத்தின் அரண்மனையை சுத்திகரிக்கவில்லை, தேவாலயத்தை சுத்திகரித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்சைட் டவுனாக இருந்தவைகளை ரைட் சைட் டவுனாக மாற்றினார். தலைகளாய் இருந்தவைகளை நேராய் ஆக்கினார். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இன்றைக்கு தலைகளாக இருக்குது. ஒரு நேரத்துக்கு எழும்புறதில்லை, நம்முடைய டியூட்டிகளை சரியாக செய்வதில்லை, பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதில்லை, இல்லாவிட்டால் கணவன் மனைவி சரியாக இருப்பதில்லை, இல்லாவிட்டால் உலக காரியங்கள் எவைகளோ இஸ் ஆல் கான் அப்சைட் டவுன். தலைகளாய் மாறி இருக்கிறதை நேராய் ஆக்குகிற நேரம் இந்த குருத்தோலை ஞாயிறு. ஒழுங்கை கடைபிடிக்க, ஒழுக்கம், ஒருவேளை குடும்ப ஜெபம் இல்லை, அது ஆரம்பிக்கிற நேரம், குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற நேரம், நம்முடைய பர்சனல் ப்ரேயர் டைம், வேதத்தை தியானிக்கிற நேரம், அதை ஒழுங்குபட வேண்டியிருக்கிறது. எவைகளோ தலைகளாய் மாறி இருக்கிறது. அன்றைக்கு தேவாலயம் தலைகளாக இருந்தது, அதை ஆண்டவர் நேராய் மாய்க்கினார். இன்றைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் அங்கே போட்டு இங்கே போட்டு யோசிக்கிறோம். அவர் என்னுடைய இதயத்துக்கு வரட்டும். ஏன் இதயத்தில் சில காரியங்கள் அப் சைட் டவுனாக இருக்கிறது, அவர் அதை ரைட் சைட் டவுனாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மாறி இருக்கிறவர்களை நேராக்குறது தான் குருத்தோலை பவனியாக இருக்கிறது. கடைசியாக
கர்த்தருடைய பிள்ளைகளே, how we respond to God. 3 காரியங்களை பார்த்து, இஸ் a liberator, இஸ் a king, அடுத்து இஸ் மேக்கிங் அஸ் ரைட் சைட் டவுன், சரியாக ஆக்குகிறவர். how we respond, நம்ம அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம்? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓசன்னா ஓசன்னா ராஜா துணியெல்லாம் விரித்து அந்த ஜனம் 4 நாள் கழித்து என்ன சொன்னிச்சு? குருசிஃபை ஹிம், அவரை சிலுவையில் அடிங்கள் என்று சொன்னது. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தாங்க, அவர் செய்யலை, வேணா தூக்கி போட அவரை. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். நான் ஜெபம் பண்ணுறேங்க ஐயா, ஆலயத்துக்கு ஒழுங்காக வரேன், உபவாசம் பண்ணுறேன், காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன், ஏன் இது நடக்கவில்லை, எனக்கு தூக்கி போட இந்த ஏசப்பாவை என்று சொல்லி சில நேரம் ஆண்டோடைய நம்ம தூக்கி போட்டுடுறோம். இல்லைங்க, நம்ம தூக்கி போடுறதுனால அவருக்கு ஒரு நஷ்டம் வர போகிறதில்ல, நமக்கு தான் நஷ்டம். how we respond to God. நீங்கள் நான் எவைகளை எதிர்பார்த்து ஆலயத்துக்கு வருகிறோம், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டால் நாம் எப்படி செயல்படுகிறோம்? அந்த ஜனங்கள் ஏரோது அரண்மனைக்கு செல்வார், கவிழ்த்துவார் என்று காத்திருந்தார்கள், அவர் செய்யலை, அதனால் இவரை சிறுவில் அடிங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்முடைய ரெஸ்பான்ஸ் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் என்றும் என்றும் அவர் நாயகராக, தெய்வமாக, ராஜாவாக அங்கீகரிப்பீர்களா? இந்த குருத்துறை ஞாயிறின் கேள்வி அதுதான். ஏதோ தேவைக்காக, சரீர சுகவீனத்தில் பலவீனத்தில் விடுதலைக்காக, ஏதோ இந்த பூமியின் செழிப்புக்காக நான் தேவனை தேடினால் நாம் அற்ப விசுவாசிகளாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய ராஜ்யத்துக்காக கூட சில பேர் தேடுவது. ஆனால் நீங்கள் நானும் அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க, அவரை சாட்சியாக ஜீவிக்க, இயேசுவை வெளிப்படுத்த, ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை மேம்படுத்த நீங்கள் நானும் தேவன் அழைத்திருக்கிறார். how we ரெஸ்பான்ஸ், நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது தலைகீழாக இருக்கிறது, அதை நேராக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பவனி வந்திருக்கிறார். இயேசு நம்மை நித்திய நரகத்திலிருந்து, பிசாசிலிருந்து விடுவிக்கக்கூடியவர். நம்முடைய துக்க சூழ்நிலையை மாற்ற முடியாதா? நிறைய பேர் இதெல்லாம் மாறாதுங்கய்யா என்று சொல்லி நீங்கள் இருப்பதினாலே தான் மாறவில்லை. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே, நரகத்துக்கு செல்ல இருந்த நம்மையே, பிசாசுக்கு அடிமையிருந்து நம்மையே விடுவித்தார் என்று சொன்னால், உங்கள் சூழலிலிருந்து அவர் உங்களை விடுவிக்க முடியாதா? உங்களுடைய பண கஷ்டம் விடுவிக்க முடியாதா? உங்களுடைய இன்றைய சூழ்நிலை எதுவாக இருப்பினது விடுவிக்க முடியாதா? நீங்கள் நான் யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வஸ்திரத்தை விரியுங்கள். இந்த ரூத் நகோமி இதில் பார்க்கிறோம். போவாஸ் அங்கே படுத்திருக்கும் பொழுது அவள் தன்னுடைய துணியை விரிக்கிறாள். அது ஒரு அடிமைத்தனத்துக்கு அவரை அங்கீகரிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வஸ்திரத்தை விரிக்கும்படியாய், சரண்டர் பண்ணும்படியாய் இந்த குருத்தோலை நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, புது வாழ்வு தருகிற இயேசு கிறிஸ்து புது உலகத்தை நமக்கு தருகிறார். அந்த புது உலகம் நமக்கு தெரியலை. அந்த புது உலகத்தில் பார்த்திங்கன்னா தேவ வல்லமை வெளிப்படும், தேவ சமாதானம் இருக்கிறது, தேவ கிருபை இருக்கிறது, தேவ மகிழ்ச்சி இருக்கிறது. இதுதான் புதிய உலகம். ஒருவேளை இந்த உலகத்தை கடந்து போகும்போது பெரிய உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவர் ஒரு புதிய உலகத்தை படைத்திருக்கிறார். பார்த்திங்கன்னா அந்த பிசாசின் ராஜ்யம் இந்த உலகத்தில் செயல்படுகிறது, தேவனுடைய ராஜ்யமும் செயல்படுகிறது. அது எப்படி செயல்படுகிறது? அற்புதத்தின் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய், மகத்துவங்கள், அவருடைய மகத்துவங்கள் வெளிப்படுகிறது. சொல்கிறார் அல்லவா, இவன் குழந்தை பிறந்தது அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்று சொல்கிறார். இந்த பூமியில் தானே கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் புதிய உலகத்தை உங்களுக்கு தருகிறார். அவர் சம்பாதித்த அந்த சமாதான கிருபை ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளில் உங்களை சுற்றிலும் கடந்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலையும் நீங்கள் புதிய உலகத்தில் வாழ முடியும். அனுதினம் அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய தேவாட்டுக்குட்டியை தேர்ந்தெடுங்கள். 10 நாளில் அவங்க தேர்ந்தெடுக்கணும். 4ஆம் நாள் பலியிட்டு அந்த தேவாட்டுக்குட்டி, அந்த இரத்தம் பூசப்பட்ட ஜனங்கள், அந்த வீட்டில் இருந்தவர்கள் நீதியோ அநீதியுமானோ காக்கப்படுகிறார். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அந்த இயேசுவின் இரத்தம் நாம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமாக்குகிறது. அவர்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டை தேர்ந்தெடுத்ததினாலே இந்த இஸ்ரவேல் ஜனம் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியை நீங்கள் நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது நித்திய மரணத்திலிருந்து காக்கப்படுவோம். ஒரு சம்பவத்தை விதமாய் வாசித்தேன். ஒரு ராஜா வேட்டைக்கு சென்ற பொழுது
ஒரு கழுகு குஞ்சுகளை எடுத்து வந்தார். அது 2 கழுகு குஞ்சு. அது வீட்டில் அழகாக மரம் மாதிரிலாம் அவர் செட் பண்ணி அதில் அந்த கழுகு குஞ்சுகளை வளர்த்தார். நல்ல ஆகாரம் கொடுத்தார். சில காலம் கழித்து ஒரு கழுகு நன்றாய் பறந்து போய்விட்டது. பறந்து அவங்க அந்த அவருடைய அரண்மனையில் இருந்தது. ஆனால் இன்னொரு கழுகு பறக்க பழகவே இல்லை. ராஜா சோர்ந்து போனார். ஏன் இது பறக்க மாட்டேங்குன்னு சொல்லி உடனே ஒரு சேலஞ்சு கொடுத்தார் எல்லாத்துக்கும். யார் இந்த கழுகை பறக்க செய்கிறார்களோ அவ்வளோ பரிசு என்று சொல்லிவிட்டார். அநேகர் வந்தாங்க, ரெக்கெல்லாம் அடித்து காட்டுறாங்க, அதை தூக்கியெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அது பறக்கவே மாட்டேங்குது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த செய்தி கிராமத்திலேருந்து ஒரு விவசாயிக்கு சென்றது. அந்த விவசாயி ஓடோடி வந்தார் அரண்மனைக்கு. அவர் வந்து அந்த ராஜாவை சந்தித்தார். ராஜா, நான் இதை பறக்க வைக்கிறேன் என்று சொன்னார். நீ ட்ரை பண்ணுப்பான்னு சொன்னார். இந்த விவசாயி என்ன செய்தார் தெரியுமா? அந்த கழுகு உட்கார்ந்திருந்த அந்த கிளையை வெட்டினார். கழுகு பறந்தது. சில நேரம் எப்படி அதோடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் நீக்கப்படும் பொழுது அது பறக்க கற்றுக்கொண்டது. அதே போல் சில நேரம் நீங்களான லீவ் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். அதனால தான் சில நேரங்களில் கவலை துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கழுதை நல்ல கம்ஃபர்ட்டாக கட்டப்பட்டு அங்கே இருக்கிறது. ஆனால் அது விடுவிக்கப்பட்ட பொழுது தான் அந்த ராஜாவை சுமக்கிற தகுதியை பெற்றுக்கொள்கிறது. நீங்கள் நான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயங்க. இதில் என்ன தலைகளாக இருக்க சரியாக்கணும். இயேசு பவனி வந்திருக்கிறார். நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இயேசு நம்முடைய நாயகனாய் மாறுகிறார். வெளியில் அவங்க குற்றவாளி இவங்க குற்றவாளி என்பதல்ல. என்னுடைய ஸ்பெக்ஸ் சரியாக இருக்கிறதா, என்னுடைய ஸ்பெக்ஸில் அழுக்க இருக்கிறதா. நான் கருப்பு கண்ணாடியை போட்டால் எல்லாம் கருப்பாக தெரியும். எனவே என்னை நானே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறேன். என்னுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிற நாள் இது. ஹவு ஐ எம் கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு த கிங். நான் ராஜாவுக்கு எவ்விதமாய் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறேன். நான் எதிர்பார்க்கறது இயேசு கொடுக்கலன்னா அவரை தூக்கி போடுறீங்களா? இல்லை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவருடைய இரட்சகர் என்று சொல்லி இதயத்தில் சுமக்கிறோமா? ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்கள் தேவாதி தேவனே, மகிமையின் ராஜாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களோடு வாசம் செய்கிறவரே, இந்த பவனி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைக்கு எருசலேமை நோக்கி வந்த இந்த தேவாதி தேவன் எங்கள் ஒவ்வொருடைய வீட்டை நோக்கி, என்னுடைய இருதயத்தை நோக்கி, எங்களுடைய இருதயத்தை நோக்கி வருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அணிந்து கவர் பண்ணி இருக்கிற காரியங்களை தூக்கி வீசுகிறோம் ஆண்டவரே. ராஜாவா எங்களுடைய சரீரத்தில், எங்களுடைய இதயத்திலே தங்கிரும் அப்பா. எவைகள் தலைகீழாக இருக்கிறதோ அதை நேராக இன்றைக்கு மாற்றும் அப்பா. நாங்கள் நேராய் மாற்ற உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். நீர் எங்களுடைய நாயகன் ஆண்டவரே. எவைகள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை எங்களுடைய வாழ்க்கையின் நாயகராக, இரட்சகராக, தெய்வமாக அங்கீகரித்து ஒவ்வொரு நாளும் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னொரு புதிய உலகம் அல்ல, நாங்கள் தங்கி இருக்கிற ஸ்தலத்தையே ஒரு புதிய உலகமாய் ஆக்கிக்கொள்ள நீர் உண்டாக்கின தெய்வீக சமாதானம், கிருபை, இரக்கம் ஆண்டவர் இவைகள் எங்களை சூழ்ந்து கொள்ள உதவி செய்யும். சகல துதிகனமாகி உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன்.